டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோடு சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோடு சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறது. 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம், 21/6/2026 அன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது. 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது, திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி. 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1-2 தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தேனால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் வந்து ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தேனால் பௌர்ணமின்றதுனால பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள். 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த மாதம், அதாவது பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலாம் உண்டான 32 நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கார். பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் மாத கிரகம்ன்றதுனால 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல அவர் மட்டும் இல்லாமல் புதனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும், மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கார். குரு உச்சம் பெற்று போயிருக்கார், சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 3-10 அதிபதினு சொல்லக்கூடியவர். 10ஆம் இடத்தின் அதிபதி, தொழில்ஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னும் போது சில விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தொழில் மூலியமாக. அதை தவிர வந்து வெளிநாடு போய் வியாபாரங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக பிரச்சனைகளை, தொந்தரவுகளை, உடல் நலத்தில் தொந்தரவுகளை, ஏன்னா ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது 4-9 அதிபதி, திரிகோண ஒரு கேந்திர கோண அதிபதி, மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட், அதாவது பூமியினால் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து நிலம் வாங்கி நிலத்தை வந்து ஒரு பெருசாக இது பண்ணி பண்ணுறவங்க, நிலத்தினுடைய மதிப்பு எல்லாமே கோடிக்கணக்கில் போகும், அதிகமாக விலை போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரத்தை விட்டு நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது.
இந்த 2ஆம் அதிபதி, அதாவது ராசிக்கு 2ஆம் அதிபதி சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல போயிருக்கார், 11ஆம் இடத்துல போயிருக்கார். 2ஆம் அதிபதியான புதன் 11ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள். 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அதனால் எதை தொட்டீர்கள் என்றாலும் அதில் பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம், நல்ல ஒரு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த காரியத்தை நினைத்தாலும் நிச்சயமாக வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் அதிபதியும் ஆட்சி, லாபத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்க கான்ட்ராக்டுகள், இது எல்லாத்திலையும் அதிகமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தினால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மூலியமாக லாபங்களில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் லாபங்கள் மூலியமாக அதிக செலவுகள் வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டி சற்று பின்னடைவு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பணவரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் அதாவது சில விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவாண்ட பிரயாணம் வேண்டாம். இது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்களேனால், அதாவது 6/7/2026 8/7/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவாண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய இதில் பிள்ளையார் கோவிலில் உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்கள் வாங்கி சமர்ப்பிங்க. அங்கே இருக்கிற கோவில் அர்ச்சகருக்கோ இல்லை கோவிலில் இருக்கிற பிள்ளையாருக்கோ வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக போகும். அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் சூரியநாராயணர் கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க. கும்பகோணம் அடுத்து உள்ள சூரியநாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும். அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி, 12ல் குரு, ராசியிலேயே கேத்து, அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும். இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான ஏற்றங்களும் சேரும். பொறுமையாக கையாள்வது மிகவும் நல்லது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.